குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வை டயட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் ஃபிட்னஸ் கம்பேர்ட் டு சப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது நம்ம சப்ளிமெண்ட்ஸை கம்பேர் பண்ண சொல்ல டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் என்ற ஒரு கண்டென்ட்டை இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சரி, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸும் சரி, ஏன்னா நம்ம ஒரு ஃபிட்னஸ்க்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் வந்து மசில் பில்டிங் ரொம்ப வந்து குயிக்காக நடந்துடும், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அச்சீவ் பண்ணலாம், இல்லை கிரியாட்டின் எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லை ப்ரீ ஒர்க்அவுட்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து நம்ம ப்ரோட்டீனோ இல்லை மாஸ் கெய்னர்ஸோ வந்து நம்ம கன்சியூம் பண்ணால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் த த்ரூ ஆன்சர், அதாவது உண்மையான ஆன்சர் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ் தான், அது வந்து மேஜர் கிடையாது. ஸோ உங்களுக்கு மேஜர் ரோல் என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரி டயட்டை, நீங்கள் நேச்சுரல் டயட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் தேர்ட் திங், நீங்கள் எவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைமிங் கொடுக்குறீங்க, எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்க, ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ லெவல் இருக்குது, ஸோ ஃபேட்ஸ் எவ்வளோ லெவல் இருக்குது, ஃபைபர்ஸ் எவ்வளோ லெவல் இருக்குது, ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் ப்ளஸ் க்ரீன்ஸ், அதாவது கீரை காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டெய்லி உங்களோட ஐடியல் பாடி வெயிட் கோலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டோகால் ஆஃப் எக்ஸசைசஸ் பிளானை வந்து ஒரு நியூட்ரிஷன் கிட்ட வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டு, ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் வித் ட்ரெயினரோட சப்போர்ட்ஸோடு நீங்கள் ஓவர்லோடிங்லாம் பண்ணாமல், ஸோ அதுக்கான ரெக்கவரி டைமை வந்து ப்ராப்பராக கொடுத்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபைலிட்டி, ஸ்ட்ரெச்சிங்கு, கார்டியோவாஸ்குலர்னால் கார்டியோ, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணாலே உங்களோட மசில் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நடக்கும். இதில் சப்ளிமெண்டேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன கீ டூல் தான். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்டை வந்து மசில் பில்டிங்கில் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஸோ அதனால் டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ டயட்டை வந்து ப்ராப்பரான முறையில் பிளான் பண்ணி உங்களோட பாடியோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து என்ன ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு பாடி அனாலிசிஸ், அதாவது பிளட் ஒர்க், ஸோ உங்களோட பிளட்டை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் என்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குன்றதை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டயட் பிளானுக்குள்ளே போய் நம்ம ப்ராப்பரான ஒரு ஃபுட்டை இன்டேக் பண்ண சொல்ல உங்களோட பாடியோட ரெக்கவரியும் சரி, மசில் பில்டிங்கும் சரி, ப்ளஸ் ஃபேட் லாஸும் சரி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு யூடியூபையோ ஒரு இன்ஸ்டாவையோ இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் ஒரு பெரிய பாடி பில்டர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நினச்சி நம்ம ஒரு டைரெக்டாக எந்த ஒரு ஃபுட்டையும் ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸையும் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்பவே ராங். ஸோ அதனால் வந்து சப்ளிமெண்டேஷன்ஸ்ன்றது ஒரு கீ டூல் தான், அது நாட் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ அதை தாண்டி இப்போ பாடி பில்டிங் பண்ணுறாங்களா, அவங்களுக்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அது நீட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபிட்னஸ்க்கு எல்லோரும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் தான் மசில் பில்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஆவாங்க. டயட்டை வந்து ப்ராப்பரான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட மசில் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்கும். அண்ட் ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸை நீங்கள் எந்த ஒரு ஃபிட்னஸ்லேயும் சரி, ஒரு பாடி பில்டிங்லேயும் சரி, ஒரு ஃபேட் லாஸ்லேயும் சரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எதுவுமே ஒரு மசில் டோனை ஆகணுனாலே அதுக்கான ஒரு டைமை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒரு லாங் டைமாக தான் இருக்கும், அரௌண்டு 6 to 9 months ஆர் 9 months to 1.5 years தேவைப்படும். அது வந்து ஒவ்வொரு பாடியோட மெச்சூரிட்டியை பொறுத்து அந்த டைமிங் வந்து வேரியேஷன் ஆகும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, வீக்லி 4 to 5 times எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகால் பண்ணாலே போதும் ஃபிட்னஸ் பீப்புள்ஸ்க்கு. ஸோ ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்களா, 4 to 5 days பண்ணாலே போதுமானது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப மேக்ஸிமமாக வந்து ப்ரெஷர் வந்து உங்கள் மசில்ஸ்க்கு கொண்டு போகாதீங்க. ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மசில் பிரேக் டவுன் ஆகும். ஸோ ரெக்கவரி வந்து ஸ்லோ டவுன் ஆகும், அவங்க இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதனால் ஓவர் டூ ஆஃப் எக்ஸசைசஸ் கொண்டு போக வேணாம். ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் ஒரு ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரோட்டோகால்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபேட் லாஸோ இல்லை மசில் கெயினோ இல்லை ஒரு மசில் பில்டிங்கோ இல்லை ஒரு ஃபிட்னஸோ இதை கொண்டு வர சொல்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.